மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் சாந்தினி. ஓகே, நம்ம வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய வந்து பிளேசஸ் பத்திலாம் பேசணும் இல்லையா? சோ இன்னைக்கு டாபிக் ஒரு பிளேஸ் தான். ஆனா நம்ம இந்தியாவுக்குள்ள கிடையாது. இந்தியா விட்டு தாண்டி ஃபாரின் கண்ட்ரி போறோமா? நம்ம ஃபாரின் கண்ட்ரி போறோம். ஃபாரின் கண்ட்ரி போய் சுத்தி பார்க்காம அங்க சில விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? நமக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பட் அது எந்த இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உனக்கான இடம் அது. நான் வந்து அமெரிக்கா இஸ் மை கண்ட்ரி. அமெரிக்காவா? ஐ ஸ்பீக் ஒன்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மாதிரி திட்ட வச்சிடாத என்ன? ஓகே. நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாவே சொல்லுவாங்க பிரீத்தி அந்த ஊரா தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. ஐயோ ராமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஜப்பான் பத்தியா? ஆமாங்க, ஜப்பான் பத்தி தான் இன்னைக்கு வந்து பரவலா பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஜப்பான் கலாச்சாரம் என்ன, அங்க என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை வித்தியாசமான விஷயங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நம்ம வந்து முதலே வந்து எங்க ஜப்பானை பத்தி பேசுறதால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான இடத்த பத்தி சொல்றேன். ஜப்பான்ல மக்களே, நான் ஜப்பனீஸ் கிடையாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல நம்ம ஊர்ல வந்து நிறைய வந்து காஃபி சென்டர் இருக்கு. நம்ம போய் ஜாலியா காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கடலை போட்டு வருவோமா. ஆனா ஜப்பான் வந்து கேட் கேஃபே அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஹை, நல்லா இருக்குல்ல? அங்க என்ன நடக்கும்னா வந்து நம்மளோட பூனைகளை அங்கே கூட்டு போகலாமா. யாரெல்லாம் வீட்டில் பூனை வளர்க்குறாங்களோ அதை ஒரு பேக்ல போட்டு இல்லை ஒரு சங்கிலி கட்டி கூடவே கூட்டு போய் காஃபி ஷாப்ல வந்து அது ஒரு சைட்ல விட்டு நம்ம பாட்டு வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வந்து அந்த பூனைகளோட விளையாடிட்டே நீங்க காஃபி குடிக்கலாமா. சைட்ல நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க புக் படிக்கலாம். அப்படியே கதை புக்கு படிச்சு உங்க பூனைக்கும் கதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் காஃபில வந்து அவர் ஹார்ட் போட்டு தருவாங்க, இல்லை நம்ம நேம் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா எழுதி தருவாங்க இல்லையா? ஆனா ஜப்பான்ல அந்த கெஃபேல மட்டும் என்ன பண்ணாங்கன்னா பூனைக்குட்டியோட மூஞ்சு அதோட உடம்புலாம் வந்து அழகா வரைஞ்சி அந்த காஃபிலே கொடுப்பாங்க. ஸோ சாப்பிடும் போதே வந்து அப்படியே எம்மியா இருக்குமா. பூனையோட இருக்கிறதால அவங்க சந்தோஷமாவும் இருப்பாங்களா. ஓகே, பூனை பிரியர்கள் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜப்பான்ல. சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்கணும் டைம் வந்துச்சு. பார்த்துலாம். இது சூரியோதயம். இன்று 15/2/2016 திங்கட்கிழமை, மன்மத வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:24 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி அஷ்டமி. நட்சத்திரம் கிருத்திகை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் மதியம் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் பகல் 1:52 வரை கன்னி ராசிக்கும், பிறகு துலாம் ராசிக்கும். பிரீத்தி, மற்ற எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு விசேஷமான விஷயம் நம்ம ஜப்பான்ல இருக்கு. நாங்க பிறந்து வளர்ந்தது கூட இல்லையே, வேற என்னது? ஐயோ, செல்ஃப் டப்பா முதல்ல நிறுத்துங்கம்மா. ஆக்சுவலி வந்து உலகத்திலேயே அதிக நாட்கள் ஆப்ரேட் ஆன கம்பெனி, அதாவது 1400 வருஷங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து அங்க இயங்கிட்டு இருந்தது. ஓகேயா? பாஸ்ட் டென்ஸ். அதாவது 2006 வரைக்கும் அந்த கம்பெனி இருந்திருக்கு. 578 ADல ஆரம்பிச்சிருக்காங்க. கொங்கோ சுமி அப்படின்ற அந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பேர் இந்த மாதிரி தான் வித்தியாசமா இருக்கும். சோ அது என்ன கம்பெனி அந்த விவரம்லாம் தெரியல எனக்கு. சுமின்றது சுமித் மிக்ஸியா இருக்குமோ? இருக்கலாம். அந்த கம்பெனிக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கா நமக்கு தெரியாது. பிரச்சனை மாட்டிக்கூடாது. ஓகே, ஜப்பான்ல டக்கமட்சு அப்படின்ற இடத்துல வந்து 2006 வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இயங்கிட்டு இருந்திருக்கு. அது உலகத்திலேயே அதிக நாட்கள் அதிக வருடங்கள் வந்து இயங்கின கம்பெனில இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ அந்த உலகத்திலேயே வந்து பெருமை வாய்ந்த அந்த ஜப்பான் நீங்க என்ன சொல்லி கலாய்க்கும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அபிராமி அந்தாதியில இருக்க ஒரு பாடல் மற்றும் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே பகை அச்சம் நீங்க என்கின்ற தலைப்பிலான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி
உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலினி வாராகி என்றே செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே என்ற அருமையான பாடல். தேவியினுடைய திருநாமங்களை அடுக்கி அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அழகான பாடல். இறைவனுடைய நாமம் இந்த உலகத்திலே இறைவனை காட்டிலும் மிக சிறந்த ஒன்று. ஆகையினாலே தான் விபீஷணனுக்கு பட்டம் சூட்டுகிற பொழுது ராமாயணத்திலே ராமபிரான் சொல்லுவார், காருள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எந்தன் பேருள்ளளவும் தந்தேன் என்று சொல்லுவார். ராம அவதாரம் நிறைவு பெற்று நான் வைகுண்டத்திற்கு சென்று விடுவேன், ஆனால் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் ராமநாமம் இருக்கும். ஆகையினாலே ராமநாமம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்திலே நீ வாழ்வாயாக என்று அவருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார் என்று ராமாயணம் சொல்லுகிறது. இன்றைக்குமாக விபீஷணன் இருந்த ஆண்டுதோறும் ஸ்ரீரங்கத்திலே வந்து பூஜை செய்வதாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட தன்மை இறைவனை காட்டிலும் இறைவன் நாமம் உயர்ந்தது. அந்த நாமம் இருக்கிறதே, அதை பெரியவர்கள் சொல்லி 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 பழகி நாத்தழும் பெற சொல்லுவார்கள். அந்த நாமத்தை சொல்லுவதிலே ஒரு சுவை கண்டார்கள். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் அருளானே என்று சொல்லுவார் ஆழ்வார் பெருமானார். எனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய சுவையை எனக்கு தா. அந்த நாமத்தை திரும்ப திரும்ப நான் சொல்லி சொல்லி என்னுடைய மனதிலே மிகப்பெரிய இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அம்பிகைக்கு 1000 நாமங்கள், லலிதா சகஸ்ர நாமம் என்று 1000 நாமங்களை வாக்தேவதைகள் அருளி செய்த அருமையான நாமங்கள். அதை பெரியவர்கள் தினசரி பாராயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த 1000த்திலும் ரொம்ப நுணுக்கமான நாமங்கள் இருக்கின்றன. அவைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்று அகஸ்தியருக்கு ரொம்பவும் ஆசை வந்தது. ஆகையினாலே அவர் ஹயக்ரீவரிடத்தில் சென்று, எனக்கு லலிதா சகஸ்ரநாமத்திலே சொல்லி சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும் கூட லலிதா சகஸ்ரநாமத்தை தாண்டி ஒரு விஷயம் இருப்பதாக என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, என்னுடைய ஞானத்திற்கு எட்டுகிறது. தயவு செய்து நீங்கள் அதையும் தாண்டிய இரகசிய நாமங்களை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். லலிதா திரிசதியினுடைய பூர்வ பாகத்திலே இருக்கக்கூடிய செய்தி இது. அப்படி கேட்டவுடனே ஹயக்ரீவர் என்ன செய்கிறார்? பராசக்தியை பிரார்த்தனை செய்கிறார். அகஸ்தியர் இதுபோல கேட்கிறாரே, இவருக்கு திரிசதியை நாம் உபதேசம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் மந்திரங்களை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் வருத்தத்திற்குரிய விஷயம், மந்திரங்களை கொண்டு வந்து ஒரு காரினுடைய ரிவர்ஸ் கியரிலே கூட வைத்திருக்கிறார்கள். ஒலிப்பானிலே வைத்து கார் திரும்ப ரிவர்ஸ்க்கு வருகிற பொழுது அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். மிகுந்த தவறான ஒரு விஷயம். நாம் நம்முடைய அலைபேசியிலே செல்ஃபோனிலே பல விதமான பாடல்களை வைத்து கொண்டிருக்கிறோம். பல பேர் மந்திரங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஒலித்து கொண்டு இருக்கிற பொழுதே சரியான இடம் இல்லாமல் அதை எடுக்கிற பொழுது அதை கட் பண்ணுகிறோம். அப்படி பாதி பாதியாக அந்த மந்திரங்களை உடைப்பது என்பது தவறான விஷயம். நாம் அன்பு கூர்ந்து சொல்லுகிறோம், ஒலியினாலே நீங்கள் வைத்துக்கொள்ளலாமே தவிர ஒரு மந்திரங்களை வைத்துக்கொள்வது. பல பேர் பார்த்தால் சுப்ரபாதத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள், பல பேர் ஐகிரி நந்தினி வைத்து கொண்டிருக்கிறார்கள், இசை பாடல்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடலை பாதியிலே நாம் குரல் வளை நெறித்தது போலே அந்த பாடல்களை நெறித்து தூக்கி போடுகிறோம். அப்படி செய்யக்கூடாது. இறைவனுடைய மந்திரங்களை அதற்குரிய மதிப்போடு சொல்ல வேண்டும். ஒரு மந்திரத்தை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் எங்கே இருக்கிறது, திருக்கோஷ்டியூர் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு 17 முறை நடந்திருக்கிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. ராமானுஜர் அந்த காலத்திலே இன்றைக்கு இருப்பது போல சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், உணவு வசதிகள், தங்குமிடம் வசதிகள் எதுவும் கிடையாது. 1000வது ஆண்டிலே நாம் இருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் யோசித்து பாருங்கள். 17 முறை நடந்தார். பெரிய நம்பிகள் என்ன செய்தார்? 17 முறை நடந்திருக்கிறார் என்று சொல்லி அப்புறம்தான் உலகத்திற்கே உயர்வான மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாவை காதிலே சொல்லி வெளியிலே சொல்லக்கூடாது, இந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு நரகம் ஏற்படும் என்று சொன்னார்கள். ஆனால் ராமானுஜர் மிகப்பெரிய புரட்சியாளராகி நாம் ஒருவன் நரகத்திற்கு போனால் பரவாயில்லை என்று உலகத்திற்காக அந்த அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தின் மேலே ஏறி உறக்க சொல்லி எல்லோரையும் ஆற்றுப்படுத்த முயற்சி செய்தார். அவர் ஒருவர் அதை செய்தார் என்பதனாலே நாம் எல்லோரும் அதை செய்ய இயலாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மகான்கள், அவர்களாலே அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்ள முடியும். ஆனால் நாம் போன்ற சாதாரணமான மக்கள் மந்திரங்களை இரகசியமாக பாதுகாக்க வேண்டும், இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும்.
அப்படித்தான் அகஸ்தியருக்கே திரிசதியை உபதேசம் பண்ணலாமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறேன் என்று சொன்னால் யோசித்து பாருங்களேன். அகஸ்தியருக்கு திரிசதியை உபதேசம் செய்யலாமா என்று அம்பிகையிடத்திலே கேட்டவுடனே அம்பிகை சொன்னாலாம், அகஸ்தியருக்கு செய்யலாம், தகுதியுள்ள பாத்திரம்தான். ஆனாலும் கூட அவருடைய மனைவி லோபாமுத்திரை இன்னும் நம்மோடு மிகுந்த பக்தியான பிரியமாக இருப்பதனாலே லோபாமுத்திரையை முன்னிட்டு அகத்தியருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் என்று சொன்னாலாம். அப்படி லோபாமுத்திரையுடைய பக்தி அதன் மூலமாக உலகத்திற்கு வந்திருக்கிறது. பிறகுதான் அவருக்காக நீண்ட நாள் தவம் இருந்து காத்திருந்து கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சியதனாலே லலிதா திரிசதி கிடைத்தது. அந்த லலிதா திரிசதியிலே லலிதா சகஸ்ரநாமத்தை தாண்டி அபூர்வமான நாமங்கள் எல்லாம் இருக்கிறது. அவை அத்தனையும் எழுத்து ஒலி வடிவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த லலிதா திரிசதியும் தாண்டிய பல்வேறு மந்திரங்கள், ரகசிய மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. எதற்காக என்று சொன்னால் நாமங்களை சொல்லி 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 அபிராமப்பட்டு சொல்லுகிறார், இந்த நாமங்கள் எல்லாம் நாம் சொல்லவில்லை, நான்மறை சேர் திருநாமம், 4 மறைகளும் சேர்ந்து இத்தகைய அபூர்வமான நாமங்களை தந்திருக்கிறது. என்ன நாமம்? பைரவி. அவளுக்கு பைரவி என்று பெயர். எம்பெருமான் பைரவனாக இருக்கிறான், மகாபைரவன் என்று பெயர் சுவாமிக்கு. அவன் மகாபைரவனாக இருந்தால் இவள் பைரவியாக இருக்கிறாள். அப்படி பைரவியாக தேவி இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால், இந்த உலகத்திற்கு அச்சமற்ற ஒரு தன்மையை உருவாக்கி தருபவளாக இருக்கிறாள். மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினியாக அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட பராசக்தியை தான் முதலிலே சொல்லுகிறார் பைரவி. அவன் பைரவன், இவள் பைரவி. அடுத்து சொல்லுகிறார் பஞ்சமி. பஞ்சமி என்ற நாமம் அம்பிகையினுடைய அற்புதமான நாமம். இன்றைக்கும் நாம் வழிபாட்டிலே பலவிதமான வழிபாடுகளை மேற்கொள்கிறோம். அமாவாசை என்று சொன்னால் அது முன்னோர்களுக்கான வழிபாடு. ஏதோ அமாவாசை என்று சொன்னால் இப்பொழுது வேதம் சொன்னது அல்லது ஒரு தரப்பினர் சொன்னது என்று இல்லை. திருவள்ளுவரை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு இல்லறத்தானுடைய கடமை எது என்று கேட்டால் 5 பேரை அவர்கள் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் எடுத்தவுடனே சொல்லுகிறார் தென்புலத்தார், நம்முடைய முன்னோர்கள். நாம் எந்த வம்சாவழியில் பிறந்திருக்கிறோமோ அந்த முன்னோர்களை நினைக்க வேண்டும். அது அமாவாசைக்கு உரிய நாள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்பது திருவள்ளுவம், தமிழ் மறை. ஆகையினாலே அந்த ஐம்புலத்தார் என்று சொல்லுகிறாரே, அந்த ஐம்புலத்தார், அந்த தென்புலத்தார் என்று சொல்லுகிறாரே, அப்படி தென்புலத்தவர்களை வழிபாடு செய்வது அமாவாசைக்குரிய நாள். அமாவாசை அன்றைக்கு போர் தொடங்கலாம். ஆனால் பல பேர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அமாவாசை நிறைந்த நாள், நல்ல காரியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு நல்ல காரியங்களை செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சந்திரன் இல்லாத நாள். மனிதன் ஒரு தேவையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய நாளில். ஆகையினால தான் வளர்பிறை பார்க்கிறோம். மனிதனுக்கு ரொம்பவும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு சந்திர பலம் வேண்டும். மந்திரங்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், தாராபலம் சந்திரபலம் தெய்வபலம் ததேவா என்று சொல்லுவார்கள். சந்திர பலம் ரொம்ப முக்கியமானது. அமாவாசை அன்றைக்கு சந்திர பலம் கிடையாது. ஆகையினாலே அமாவாசை அன்றைக்கு காளி வழிபாடு, பைரவர் வழிபாடு, பிரத்திங்கிரா வழிபாடு என்ற வழிபாடுகளை, முன்னோர்களை வழிபாடுகளை செய்யலாம். பௌர்ணமி அம்பிகைக்குரிய வழிபாடு, அஷ்டமி அன்றைக்கு பைரவரை வழிபாடு செய்கிறோம், தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு, சதுர்த்தி அன்றைக்கு விநாயகரை வழிபாடு செய்கிறோம், சஷ்டி அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். அப்படி அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு அருமையான நாள் பஞ்சமி. அவளுடைய பெயரே பஞ்சமி, பைரவி பஞ்சமி, 5வது நாள். தேவியினுடைய அற்புதமான நாமங்கள் நிறைந்ததிலே பைரவி பஞ்சமி என்ற நாமம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்று 5 தொழில்களை தேவி செய்கிறாள். ஆகையினாலே அவளுக்கு பஞ்சமி என்ற ஒரு நாமம். பைரவி பஞ்சமி. பாசாங்குசை, அவள் எப்படி இருக்கிறாள்? பாசம் அங்குசம் வைத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த 2னாலும் இந்த உலகத்தை கட்டுக்களிலே இருந்து காப்பாற்றுபவளாக இருக்கிறாள். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி. அப்படி பஞ்சபானம் உள்ளவளாக இருக்கிறாள் தேவி. 5 மலர் அம்புகளை வைத்திருக்கிறாள் என்பதை நாம் அபிராமி அந்தாதியிலே தொடர்ந்து பல பாடல்களிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5ம் கரும்பும் என்று சொல்லுவார் ஒரு பாடலிலே. அப்படி தேவி பஞ்சபாணியாக இருக்கிறாள். தாமரை பூ, மாம்பூ, அசோகம்பூ,
முல்லை மலர், நீலோர்பலம் என்று சொல்லக்கூடிய 5 மலர்களை 5 பானங்களாக தேவி இருக்கிறாள். பாசம் இருக்கிறது, அங்குசம் இருக்கிறது, கரும்புவில் இருக்கிறது. இவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறார். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரவி, உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலினி, வாராகி என்றே செய்ரவி, நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே என்ற பாடலிலே தொடர்ந்து நான்மறை சேர் திருநாமங்களை நமக்கு அள்ளித் தருகிறார். இந்த பாடல்களை சொல்லுவதன் மூலமாக மனதிலே உறுதி வரும், அச்சம் இல்லாத ஒரு மிகப்பெரிய தன்மை வரும். என்ன மிகவும் முக்கியம் மனிதனுக்கு என்று கேட்டால் அச்சமற்ற தன்மை. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும், தைரியமாக பேச வேண்டும், எதையும் முன்மொழிவதிலே தயக்கம் காட்டக்கூடாது. அத்தகைய ஒரு நல்ல நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அருமையான பாடலை நாம் இந்த விடியலிலே சிந்திக்கிறோம். எல்லோரும் நல்ல அச்சமற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பாடலை உங்களுக்கு தருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடலினுடைய அருமையான அர்த்தங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி என்ன ஜப்பான்னு கலாய்ப்பாங்க, இன்னும் ஒரு பேர் சொல்லி கலாய்ப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரேம்ல இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. உருண்டையா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உருண்டையா தர்பூஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கலாய்ச்சாங்க. ஆரம்ப காலத்துல சேர்த்துக்கிட்டதுனால நான் அதை மன்னிச்சு விட்டுறேன். ஆரம்ப காலத்துல இப்ப நம்ம இழைச்சிட்டோம்ல. அப்படியா? சரி, ஓகே, சரி, பரவாயில்ல விடுங்க. சோ அந்த தர்பூஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், உருண்டையா இருக்கும், நமக்கே தெரியும் இல்லையா. ஆனா ஜப்பான்ல மட்டும் தர்பூஸ் வித்தியாசமா ஸ்கொயர் ஷேப்ல இருக்குமா. வித்தியாசமான ஒரு ஹைபிரிடா அங்க இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாரும் ஸ்கொயர் ஷேப்ல விளையிற மாதிரி தான் தர்பூஸ் விளைய வைப்பாங்களாம். ஸோ அது எதுக்கு அப்படி பண்றாங்கன்னா அவங்க எடுத்து ப்ரிசர்வ் பண்ண பதப்படுத்துறதுக்கு அதுதான் ஏத்தமான வடிவமா இருக்கான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவத்துல அப்பப்போ மாத்திப்பாங்க போல. அடடே, இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சி ஜப்பான்ல இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜ் வேற ஸ்கொயர்ல தானே இருக்கு, ரெக்டாங்கிள்ல. ஸோ உள்ள தள்ளுறது கரெக்டா இருக்கும் போல. ஆமா, மேபி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான யூசஸ்க்கு நம்ம வாட்டர் மெலான், அதாவது நம்ம பழத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல மாத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ என்னென்ன படத்தை என்னென்ன ஷேப்ல மாத்திருக்காங்கன்னு நம்ம கூடிய விரைவில் தெரியும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேவரட்டான டாக்டர் ரத்னவேல் லைஃப் பத்தின ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்தலாமா? இது சொல்ல விரும்பினேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா அகத்தையும் புறத்தையும், அதாவது மனசையும் வெளி தோற்றத்தையும் அழகாக்கி தனித்துவம் கொண்டு அடுத்தவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி நம்மளை வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது. இதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சரி, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் 3 க்ரைட்டீரியா. இமேஜின், சிந்தனை செய். பிலீவ், உன்னை நம்பு. அச்சீவ், ஜெயித்து விடு. அப்போது இமேஜின், சிந்தனை செய். பிலீவ், உன்னை நம்பு. அச்சீவ், ஜெயித்து விடு. இதுதான் 3 தான் க்ரைட்டீரியா. சரி, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்மளோட பர்சனாலிட்டியை எப்படி நம்ம ஏற்றிக்கலாம்? நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஷார்ட்ஃபால், அதாவது நமக்கு எதெல்லாம் தெரியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், எதுலாம் நம்ம ஸ்ட்ராங்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீச்சல் தெரிஞ்சால் நீச்சல் அடிக்க போகணும், நீச்சல் தெரிஞ்சால் கிணத்துல உழணும், நீச்சல் தெரிஞ்சால் கடலில் உழணும், நீச்சல் தெரியலைன்னா தண்ணி பக்கத்துலேயே போகக்கூடாது. அப்போது நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். 1. 2வது, அடுத்தவங்க பேசுகிறத கேட்கணும். அதாவது நல்ல லிசனராக மாறணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் என்ன சொல்லுவேன், கண்ணை திறந்து பார், காதை கொடு. கண்ணை திற, காதை கொடு. அதாவது கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்கணும், சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும். காதை கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், அடுத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக மாத்திரம்தான் நம்ம கேட்போம். அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அப்போ நல்ல லிசனராக மாறணும். நல்லா அடுத்தவங்க சொல்கிறத கேட்க பழகணும். அதில் தப்பு இருக்கலாம், ஆனாலும் கேட்கணும். அதாவது அடுத்தவங்களோட வியூ,
அடுத்தவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது, நம்ம ஒரு கோணத்தில் யோசிப்போம், அவங்க ஒரு கோணத்தில் யோசிப்பாங்க. அப்போ அடுத்தவங்களோட கோணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம காதை கொடுத்தா. கண்ணை திற, காதை கொடு. மூணாவது, நிறைய படிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரணும். என்ன புக் எடுத்து என்னத்தை படிக்க, இதை போய் படிக்கணுமா, அப்படி இதே கிடையாது. நிறையா விதமான சிந்தனைகள், நிறையா விதமான படிப்புகள், நிறையா விதமான நாலேஜ், இது எல்லாமே நம்மளை வந்து மென்டலாக ஸ்ட்ராங் ஆக்கிரும். இது மூணாவது. நாலாவது, லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது நம்ம வந்து லீடர் மாதிரி ஆகணும் அப்படின்னா மெஸ்மரைஸ் பண்ண தெரியணும். அடுத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும், அடுத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்மகிட்ட கமாண்ட் இருக்கணும், நம்ம பேசுகிறதுல தெளிவு இருக்கணும், நம்ம நாலேஜபிள்ங்கிறது அவங்களுக்கு புரியணும், அவங்க நம்மளோட சிந்தனையை ஒத்து வர வேண்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அவங்கள கொண்டு வர வேண்டும். இது லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்புறம் பாசமாக நேசமாக பழக தெரியணும். நம்மளோட பார்வையே ஒரு கனிவாக இருக்கணும். அந்த பாசம் நேசம் வந்து அந்த கண்ணிலேயே தெரியணும். அப்படின்னா தான் நம்ம மேலே அட்டாச்சாக எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. பேசும்போது ஜோவியலாக பேச தெரியணும். அடுத்தவங்க சந்தோஷப்படுற மாதிரி பேச கற்றுக்கணும். இதெல்லாம் இருந்தால் பர்சனாலிட்டி நமக்கு நல்ல டெவலப்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா, இந்த லியோ டால்ஸ்டாய் ஒரு தடவை ஒரு பார்க்கில் போய் ஒருத்தரை போய் பார்க்குறாரு, ஒரு பெரிய மனிதரை பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உன்னை தெரியாத, நீ எப்படி வந்து என்னை ஹலோ சொல்லலாம் அப்படின்னு சத்தம் போடுறாரு. அடுத்த நாள் லியோ டால்ஸ்டாய் திரும்ப அவரை பார்க்குறாரு. சார் ஹலோ சார், நேற்று உங்களை நான் பார்த்தனே சார், என்னை ஞாபகம் இருக்கா சார் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பெரிய மனிதர் அப்படியே அவரோட அந்த கோபமெல்லாம் தணிஞ்சு, ஓ இப்படித்தான் பழகணும் போல் அப்படின்னு அந்த பர்சனாலிட்டியினோட அச்சீவ்மெண்ட், லியோ டால்ஸ்டாய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணார், லியோ டால்ஸ்டாய் எப்படி முன்னேறினார், எப்படி லியோ டால்ஸ்டாய்க்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு சின்ன கதை அதில். அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, ஏதாவது புதுசாக செய்யணும், ஏதாவது புதுசாக சிந்தனை பண்ணணும், எதுலையாவது நம்ம வித்தியாசப்படணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அகத்தையும் புறத்தையும் அழகாக்குறதே நம்ம அடுத்தவங்கள்ட்ட வித்தியாசப்படுறதுக்காகத்தான். அப்போ நம்ம க்ரியேட்டிவாக மாறணும். அடுத்தவங்க செஞ்சதே நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்க இப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாங்க, அடுத்தவங்க இதில் பெரிய ப்ரொஃபஷனில் கிங் ஆனாங்க, அதே மாதிரி நம்ம ஆகணும்னு இல்லை. பட் நம்ம தனித்துவமாக பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு நமக்கு க்ரியேட்டிவிட்டி வரணும். க்ரியேட்டிவிட்டி சிந்தனை வந்து புதுவிதமாக இருக்க வேண்டும், வித்தியாசமாக இருக்க வேண்டும். அது அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ராஃபன்செல், அந்த ராஃபன்செல் ஸ்டோரியில் அந்த விச் என்ன பண்ணும், அந்த பேய் மாதிரி இருக்கிற அந்த பொம்பளை அந்த மகாராணி மாதிரி இருக்கிற ஒரு அழகான பொண்ணை தூக்கிட்டு ஒரு மலை மேலே போய் உட்கார வச்சிடும். உட்கார வச்சுட்டு, நீ அழகாகவே இல்லை, எல்லாரும் உன்னை வந்து சத்தம் போடுறாங்க, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மனச்சலவை பண்ணி, அந்த பொண்ணே நம்ம அழகாக இல்லாதனால தான் இவங்க நம்மளை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க, அடுத்தவங்கள்ட்ட பழக விடாமல் வச்சுருக்காங்கன்னு நம்புகிற அளவுக்கு ஆகிப்போயிருது அந்த பொண்ணு. அந்த மகாராணி போல் அழகான ஒரு பொண்ணு. தற்செயலாக ஒரு மனிதன், ஒரு இளவரசன் இந்த பொண்ணை பார்க்குறான். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு ஏன் இப்படி மலை உச்சியில் தனியாக போய் உட்காந்துருக்குன்னு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கிறனால இந்த லேடி வந்து என்னை இங்கே வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அவன்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், நீ எவ்வளோ பெரிய அழகு, உனக்கே உன்னோட அழகு தெரியலையே,
நீயே உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிக்கிட்டியே, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டியே, உனக்குன்னு சிந்தனையே இல்லையா, உனக்குன்னு க்ரியேட்டிவிட்டியே இல்லையா, அவங்க சொல்கிறத நீ கேட்கலாமான்னு சொல்லி அந்த மகாராணியை கீழே கூட்டு வந்துடுறார். இதில் பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கக்கூடியது, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது அந்த இளவரசன். நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது அந்த சூனியக்கார கிழவி. சிந்தனையே இல்லாதது அந்த இளவரசி. அப்போ சிந்தனை இருக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ் கூடணும், நெகட்டிவ் தாட்ஸ் குறையணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம அழகாக இருக்கோம், நம்ம பின்னாடி பெரிய ஆள் ஆக போகிறோம், அதாவது நம்மளை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று, அதை நம்ம பேசி பேசி பழகணும். நம்மளோட சிந்தனையை கூர்மையாக்கணும். கூர்மையாக்கிறதுக்கு நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ஐடியாவை உள்ளே கொண்டாட விடக்கூடாது. சரி, வாழ்க்கையில் ஜெயித்தவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனில் பெரிய ஆளானவங்கள பார்த்தோம். ஒரு கம்பெனியினோட சிஇஓ இருக்கார். ஒரு கம்பெனியினோட சிஇஓட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 35% தான் அந்த கம்பெனியினோட ஸ்கில் அவர்கிட்ட இருக்கணும். 65% அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போது ஒரு கம்பெனியினோட சிஇஓ ஜெயிக்கிறதுக்கு காரணமே 35% தான் அவரோட தொழில், 65% அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அப்போது ஒரு கம்பெனியினோட சிஇஓ ஜெயிக்கிறதுக்கே 65% பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் தேவைங்கிறப்போ, ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு லாயரோ யார் ஜெயிக்கிறதுக்கும் அவங்களோட பர்சனாலிட்டியை அவங்க டெவலப் பண்ணிக்கிட வேணும். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் எப்படி நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள். ஒன்று, அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும். 2, அடுத்தவங்க தப்பாக சொல்லும்போது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம இதை இப்படி செய்யலாமே அப்படின்னு கொண்டு வரலாம். நேரடியாக முகத்து மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, உங்களோட ஐடியாவே தப்பு அப்படிங்கிறத விட நம்ம இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செல்வந்தர் ஒரு கார்பெண்டர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அவர் 10-12 வருஷமாக வேலை பார்க்குறாரு. நான் ரிட்டையர் ஆகிறேன் சார், என்னால் முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, ஒரே ஒரு வீடு கடைசியாக பெருசாக கட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறார். இவரும் சரி ஒரு வீடு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கிட்ட எல்லா செட்டில்மெண்ட் பணத்தையும் வாங்கிட்டு இந்த வீடை மாத்திரம் கட்டி கொடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறார். மனசில் சந்தோஷம் இல்லை, மனசில் திருப்தி இல்லை, தொழிலில் இன்வால்மெண்ட் இல்லை. ஏன்? என்னத்தையும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னத்தை கடைசியாக ஒரு வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குப்பை கூடம் மாதிரி ஒரு வீடை கட்டிப்படுறாரு. அந்த செல்வந்தர் இந்த வீடு சாவியை இவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கார்பெண்டர் கையில் கொடுக்குறாரு. நான் கடைசியாக அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினச்சதே இந்த வீடு தான், நீங்களே கட்டி நீங்களே அழகாக பண்ண வீடு வச்சுக்கிடுங்க அப்படின்னு. இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது, அந்த கார்பெண்டர் நாளைக்கு நம்மளே இருக்க போகிறோம் தெரியல, யார் இருந்தாலுமே நல்லா செய்யணும் அப்படிங்கிற நினப்பு இல்லாமல் குப்பைத்தட்டி மாதிரி செஞ்ச வீட்டில் தான் நாளைக்கு அவரே இருக்க போகிறாரு. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி அகத்தையும் புறத்தையும் அழகாக்கி தனித்துவம் கொண்டு வந்து நம்ம ஜெயிக்க வேண்டும். பிரீத்தி, நம்ம ஜப்பான், சைனா இவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும் இல்லையா? ஃபோன், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம். அதே மாதிரி ட்ரெயினுக்கும் ரொம்ப ஃபேமஸ் அவங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து நம்ம ஜப்பான்ல தான் போயிருக்கு. மக்லவ் ட்ரெயின் அப்படின்னு அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மகுக்குள்ள ட்ரெயினா? மக்லவ் அது பேருமா ட்ரெயினோட பேர். சரி, சரி, நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ்லாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி அந்த ட்ரெயின் பேரு மக்லவ் ட்ரெயின். சரி. ஓகே அது 500 km/h ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுதான். அண்ட் வந்து யூசுவலா எலக்ட்ரிசிட்டி மூலமா டிராவல் ஆகும் இல்லையா, இது எலக்ட்ரிக் கரண்ட்டும் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ ட்ரெயின் வந்து தடம் புரளுதுன்னு நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்றோம்ல, அது அந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே சோ மேக்னெட் இருக்கல அப்படியே ஸ்வைங்னு ஜாலியா போயிடும். ஓகே சூப்பரா இருக்கே. சோ நம்ம ட்ரெயினுக்கு போறோம், டிராவல் பண்றோம். இத தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மூலிகைகள் இருக்க பல நல்ல மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சர்க்கரை நோயை வந்து தடுக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கே சர்க்கரை நோய் இருக்குது. அந்த சர்க்கரை நோய் வராமல் இருக்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச நம்ம இந்த மூலிகை மருத்துவம் தான் இப்போ பண்ணுறோம். இந்த மூலிகை மருத்துவம் பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை நோயே வராது. பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக எல்லாமே முதல் உதவியாகவே முன் மருந்தாகவே கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டு வந்ததால் எந்த ஒரு நோயும் வராமல் இருந்துச்சு. 30 நாளைக்கு 30 வகையான மூலிகையை வச்சு அந்த 30 நாள் மூலிகையிலையும் விளக்கெண்ணெயை சேர்த்து அவங்க மருந்தாக தயாரித்து கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்மலாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கோம். நமக்கு பின்னாடி வர இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து நல்ல நிலையில் இருக்கணும்னா அதே முறையை பின்பற்றணும் தான் இந்த மருத்துவத்தை சொல்லித்தரோம். இதில் முக்கியமாக வந்து கோவை இலை, கோவை பழம் இருக்குது, கோவை இலை, இந்த கோவை இலையை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து மருத்துவம் செய்ய போகிறோம். கோவை இலையை வந்து நீங்கள் சாதாரணமாக மென்று சாப்பிட்லாம். இந்த கோவப்பழத்தை சாப்பிட்லாம். கோவப்பழத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். சர்க்கரை இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இதில் இந்த கோவப்பழம் சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதனால் இந்த கோவையை வந்து பயன்படுத்துகிறோம். கோவை இலையை வந்து பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோய் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. ஆனால் குழந்தைகளுக்கு இப்போ நம்ம செய்கிறோம். குழந்தைகளுக்கு எப்படி செய்கிறோம்னா இதனுடைய சாறு எடுத்து சாரை வந்து முறித்து தான் கொடுக்குறோம். ஏன் இதனால் செய்கிறோம்னா நேரடியாக கொடுத்தா குழந்தைகளுக்கு வயிற்றோட்டம் ஏற்படும், இல்லைனா ரொம்ப கஷ்டப்படும். அந்த குழந்தை ஒரு மாதிரி வாய்வு தொல்லை மாதிரி இருக்கும். இதை முறித்தோம்னா அதனுடைய வேகம் குறைஞ்சி ஒரு சீரான ஒரு சூட்டில் இருக்கும்போது அதனுடைய சாரினுடைய முழு தன்மையும் குழந்தைக்கு போய் கிடைக்கும். முழு தன்மையும் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் மீண்டும் வராது. புதுசாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கே வந்து இன்றைக்கி ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊசி மூலமா அதுக்கு மருந்தை போட்டு சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துகிற ஊசியை கொடுக்குறாங்க. அது வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த ஊசி போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஊசி போடாமல் இருக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி 60 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மூலிகை கொடுப்போம். முந்தி வந்து தினந்தோறும் ஒரு மூலிகை கொடுத்தாங்க. அவங்க தாய்ப்பால் கொடுத்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க குழந்தைய. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தாய்க்கு வந்து பலம் இல்லாமல் இருக்குது. அவங்க சாப்பிட்ற உணவு வந்து ரசாயனம் கலந்த உணவாக இருக்கிறதால பலம் கம்மியாக இருக்கிறதால வாரம் ஒரு வந்து மூலிகை கொடுக்க சொல்கிறோம். ஒரு வாரத்தில் அந்த மூலிகை மருந்து வந்து அந்த குழந்தைக்கு சேர்ந்துடும். உடலில் சேர்ந்துருச்சுன்னா நல்ல நிலைக்கு வரும். அதனால் இன்றைக்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். எப்படி கட்டுப்படுத்தும்? இந்த இலையை வந்து சாறு எடுத்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்டோம்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை லேசாக எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டா அதை விட ரொம்ப ருசியாக இருக்கும். இதை சாப்பிட உடலில் உள்ள சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். நல்ல வீரியமாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சர்க்கரை நோய் இருந்தால் குழந்தைக்கு கண் பார்வை குறையும், மலச்சிக்கல் இருக்கும். அது இல்லாமல் செமிக்கும் தன்மை வந்து குறைஞ்சி போகும். செமிக்கும் தன்மை குறைஞ்சி போச்சுன்னா குழந்தை பால் குடிக்காது. சரியாக வந்து அந்த விளையாட்டுத்தனம், அந்த குறும்புன்னு இருக்கும். குழந்தைங்களுடைய குறும்புத்தனமே இருக்காது. அது கை கால் உதைக்காது. 60 நாளில் வந்து கை கால் உதைக்கிறது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அமைதியாக இருக்கும். போட்ட இடத்துலையே கிடக்கும். இல்லைன்னா கொஞ்சம் துடிப்பாக இருந்ததுன்னா உருண்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிறண்டு அந்த குழந்தை போகும். அதெல்லாம் போகணும்னா அந்த சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கணும். சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்க தாயும் இதை பயன்படுத்தலாம். தாய் வந்து ஒரு மருந்தை சாப்பிட்டா அதே மருந்து தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு போய் அந்த நோயை கட்டுப்படுத்தும். அதனால் இந்த கோவை இலையை வந்து அவங்க சமைச்சு கொஞ்சம் வெங்காயம் வச்சு பொரித்து சாப்பிட்டாங்கன்னா தாய்க்கு சர்க்கரை நோய் வராது. தாய்க்கு சர்க்கரை நோயை வந்து சரியாயிட்டு இருந்ததுன்னா குழந்தைக்கும் சர்க்கரை நோய் இல்லாமல் போயிடும். இந்த சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கோவை இலையை பயன்படுத்துகிறோம். கோவை இலையை பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மையோ இல்லை ஒரு மாதிரி நமனம் எதுவுமே இருக்காது. இந்த கோவையில் நல்ல ருசியாக இருக்கும். லேசாக வந்து ஒரு துவர்ப்பும் லேசான ஒரு இதுவும் இருக்கும். அதனால் குழந்தைங்க இதை சாப்பிட்றதுல ஒவ்வாமை ஏற்படாது. ஒவ்வாமை ஏற்பட்டாலும் பயப்பட தேவையில்லை. அதனால் இந்த கோவை இலையை பயன்படுத்தி இப்போது அந்த குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோயை தடுக்கும் முறை இப்போ பார்க்கலாம்.
குழந்தைகளுக்கு வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இந்த கோவை இலையை பயன்படுத்துகிறோம். இந்த கோவை இலையில் ஒரு 4-5 இலை எடுத்துக்கிறணும். நல்லா சுத்தம் பண்ணி அந்த இலையில வந்து அழுக்கு இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வர்றது எதனால அப்படின்றது குழந்தையிலேயே வந்திருக்கு அப்படின்னாக்கா குழந்தை வந்து சர்க்கரை சாப்பிட போகிறதில்ல. தாய்க்கு வந்து தாய்ப்பால் வழியாக குடிச்சிருந்ததுனால அந்த தாய்க்கு இருக்கிற சர்க்கரை நோய் வந்து குழந்தைக்கு போய் பரவி இருக்கும். அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இருக்கிற குழந்தைனாலும் சரி இல்லாத குழந்தைனாலும் சரி, ஆனால் நீங்கள் நல்ல குழந்தைக்கு வந்து சுகர் இருக்குது சர்க்கரை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை வந்து தொட்டிலில் போட்டிருந்தாங்கனாலும் அல்ல கீழே படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ குழந்தை வந்து சிறுநீர் கழிச்சிருக்கிறப்போ சின்ன எறும்பு கட்டெரும்பு இந்த கடிக்கிற எறும்பு இதெல்லாம் போய் அந்த சிறுநீரை போய் அதை சுற்றியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு குழந்தைக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இல்லாட்டியும் வந்து குழந்தை வந்து சிறுநீர் கழிக்கிறப்போ வந்து நரன்னு சொல்லி அந்த துணியிலையெல்லாம் படிஞ்சிருக்கும். அது வந்து தாய்க்கு பராமரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த துணியிலையே வந்து குழந்தைய எப்போவுமே நம்ம வந்து காட்டன் துணியில் வச்சு அணைச்சி தாய்ப்பால் கொடுத்து படுக்க வைக்கிறது இப்படி வச்சுட்ருக்கப்போ யூரின் போச்சுனாக்கா அது காஞ்ச உடனே அந்த சிறுநீர் காஞ்ச உடனேயும் அதை நரன்னு இருக்கும், பிசுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும். இல்லை தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து இப்போ சுகர் இருக்குது சர்க்கரை இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சாங்கனாக்கா எனக்கு சர்க்கரை இருக்குன்றதுனால அந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கல, அதனால குழந்தைக்கு வந்து நான் வேறு குட்டி பால் கொடுக்குறேன் அல்லது பவுடர் பால் கொடுக்குறேன் மாட்டுப்பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்குற போதும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சர்க்கரை சேர்த்து போட்டு என் குழந்தைக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்ட்டு நினச்சி வருத்தப்படுற தாய்மாரெல்லாம் இருக்காங்க. அப்படியே அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டாலும் அல்லது தாய்க்கே இயற்கையிலேயே அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலும் தவறே வராது. அவங்களும் வந்து அந்த நாட்களில் சர்க்கரை இருக்குது அப்படின்னு தெரிகிறவங்க வந்து இந்த கோவைக்கீரையை தாய்ப்பால் கொடுக்குறப்போ வாரத்துக்கு ஒரு முறை அந்த இளங்கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை கழுவி எப்போவுமே நம்ம கீரை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு வந்தாங்கனாக்கா அதுவும் குழந்தைக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து. இப்போ இருக்கு அந்த தாய் வந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா அந்த சர்க்கரையே வந்து கட்டுப்படுத்தி குழந்தைக்கும் பின்னாடி பாதிக்காமல் அது வளர்ந்து வர்ற குழந்தையான பின்னாடியும் அந்த சர்க்கரை நோய் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கான மருந்து தான் இப்போ நம்ம முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த மருந்து எப்படி செய்கிறதுனாக்கா இதுவும் நாம் ஒரே ஒரு சங்கு விளக்கெண்ணெயில் நம்ம கோவையில் சாராகவும் விட்டுக்கலாம், இல்லை சாரா அவங்களால கசைக்கு எடுக்க முடியாதுனாக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு அதில் நாம் ஒரு பட்டாணி அளவு சேர்த்துக்கிறணும். அதை எண்ணெயும் அந்த மூலிகை சாறும் சேர்ந்து நல்லா மசிச்சிடணும். எண்ணெயா மூலிகை சாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சு இப்போ வந்து பச்சை எண்ணெயா பச்சை வகை மூலிகை சேர்ந்துருக்கிறதுனால அதை நம்ம முறித்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மூலிகையினுடைய மருத்துவ குணமும் இருக்கணும், அதே சமயத்தில் அதிக சூடாகவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு ஒவ்வாமையாகி வயிற்றுப்போக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த எண்ணெயை இந்த மாதிரி முறையில் நாம் வந்து முறித்து கொடுக்குறோம். இப்படி 2 நிமிஷம் வச்சுட்டு அந்த எண்ணெயில் வச்சோம்னாக்காவே அந்த எண்ணெய் சுருன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் சூடாயிரும். அந்த மூலிகை மருந்தும் வந்து பச்சை வாசம் வராது. இப்போ நம்ம மூலிகை மருத்துவம் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். வாரம் ஒரு முறை தான் இதை வந்து ஒரு மூலிகை கொடுத்தா ஒரு வாரம் கழித்து தான் அடுத்த மூலிகையை நம்ம கொடுக்கணும். என்னென்ன நோய் வராமல் இருக்கிறதுக்கு முதலுதவியாக நாம் குழந்தையிலே பண்ணிட்டோம்னாக்கா பிற்காலத்தில் வளர்ந்து வாலிப குழந்தைகளா பெண்ணோ ஆணோ வர்றப்போ வந்து அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான் வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்க மருந்து.
இதை அரை சங்கு வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு மிச்சம் அரை சங்கு இருக்கிறத உடம்பு முழுக்க தலையிலேருந்து எல்லாமே தடவி விட்டுறணும். அப்படி தடவி விட்டுட்டிங்கனாக்கா அந்த யூரின் போகிற இடத்துல யூரின்லாம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா யூரின் வந்து பிசு பிசுப்பு இருக்காது. அந்த படிஞ்சுக்கிட்டு இருக்கிறது துணியிலலாம் வந்து சிறுநீர் கழிச்சா குழந்த பிசு பிசுப்பு அந்த ஒரு உறைஞ்சு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எறும்பு இதெல்லாம் போய் முய்க்காது. இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா குழந்தைக்கு எப்போவுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தையெல்லாம் நான் இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கேன், 25 கிராம் போடுறேன், மில்லிகிராம் போடுறேன், நான் 30 கிராம் போடுறேன், காலையில் 10 சாயந்தரம் 15 இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு அவங்களே ஊசியை வச்சு குத்திக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்பவே விரக்தி அடையுதுங்க குழந்தைங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களும் வந்து இந்த வாரம் ஒரு முறை வந்து இந்த கோவைக்கீரை, கோவை பழம் கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா இந்த சர்க்கரை நோயிலேருந்து கட்டுப்படுத்தி அவங்களும் நம்மளை போல் சீரான வாழ்க்கை வாழலாம். அதனால் இதை வந்து பயன்படுத்துகிறப்போ தாய்மார்கள்லாம் வந்து பயப்படக்கூடாது. குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு போயிடுச்சுனாக்கா அதை மாற்றி கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் கசகசா ஒரு சிட்டிகை எடுத்து அரைச்சி தாய்ப்பாலில் கலந்து கொடுத்துடலாம். அது இல்லாட்டினாக்கா பால் பெருங்காயம் அப்படின்னு இருக்குது. அதை அடுத்து நான் வந்து வயிற்றுப்போக்கு போனாக்கா எப்படி கொடுக்குறதுன்ற முறையை பற்றி நான் சொல்லித்தரேன். அதை கொடுத்தீங்கனாக்கா அந்த வயிற்றுப்போக்கு நின்றும். அதனால் தைரியமாக பயம் இல்லாமல் தாய்மார்கள் வந்து முதல்ல இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா ஆரோக்கியமாக சர்க்கரை இல்லாத குழந்தைங்களை நம்ம வளர்க்கலான்றத முதல் நிலையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய் அப்படியே இருக்குது. எப்படின்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த படுக்கையிலேயே சிறுநீர் கழிச்சிடும். அதுங்க வந்து அந்த சிறுநீர் போகும்போது அழ ஆரம்பிக்கணும். அதிக அளவு வந்து அதுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். அந்த சிறுநீர் கடுப்பு இருக்கிறதால அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து அவதிக்குள்ளாகும். அந்த சிறுநீரை பையில் வந்து அதிகமாக வந்து அந்த சர்க்கரையினுடைய தன்மை தாக்கம் இருக்கிறதால சிறுநீரகம் சுருங்கி போய் அதுக்கு வலி உண்டாகும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு இந்த எண்ணெயை கொடுத்தோம்னா மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைனாலே சிறுநீர் நல்லா போக ஆரம்பிச்சிடும். சிறுநீர் போகும்போது அந்த நீர் கடுப்பு இருக்காது. இந்த கோவை இலை உள்ளே போய் சேரும்போது இதனுடைய துவர்ப்பு தன்மை, இதனுடைய தன்மையெல்லாம் சேரும்போது சர்க்கரையினுடைய காட்டத்தை குறைக்கும். அந்த குழந்தைக்கு வந்து இதை வந்து சர்க்கரைகளுக்கு வந்து ஊசி இன்றைக்கி போடுறாங்க. அந்த ஊசியை போட விடாமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம குழந்தை பிறக்கும் போதே நல்லா இருக்குன்னா நல்ல குழந்தைக்கு கொடுத்தோம்னா இன்னும் ஆரோக்கியம் அதிகமாகும். நோய் வந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த நோய் குறையும். அதனால் இது எந்த குழந்தைகள் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அரை சங்கு கொடுத்தா போதும். இதே மாதிரி கண்டிப்பாக அந்த கம்பியை காய வச்சு நல்லா வந்து முறிச்சு எடுக்கணும். ஏன்னா இந்த பச்சை இலையாக இருந்தால் அதனுடைய வேகம் இருக்கும். அந்த வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். எப்படி நம்ம ஓடுற வேகத்தில் ஒரு தடை போட்டு வேகத்தை குறைச்சி விடுறாங்களோ அதனால் மூலிகையினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் கம்பியை காய வச்சு அதில் வந்து நம்ம இது எடுக்கிறோம். அந்த காய்ச்சி எடுத்த கம்பியில் வந்து முறிச்சு எடுக்கும்போது அந்த வேகம் குறைஞ்சி எண்ணெயினுடைய வேகமும் குறைஞ்சி இதமான சூட்டில் கொடுக்கணும். கம்பியை பழுக்க காய வச்சு உடனே வச்சு வாயில் வந்து சூடாக ஊற்றிடக்கூடாது. அது ரொம்ப கவனம் தேவை. குழந்தைகளை வந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அதை வந்து பரிசோதித்து பார்க்கணும். சூடாக இருக்கா என்ன இல்லை நல்லா இருக்கா நம்ம எடுத்து பார்த்துட்டு அதனுடைய ருசியை பார்த்துக்கிறலாம். ரொம்ப கசப்புத்தன்மை இருக்குது இந்த குழந்தைக்குன்னா கொஞ்சோண்டு பக்கத்துலேயே வந்து தேன் எடுத்து வச்சுக்கிறணும். தேன் எடுத்து வச்சுட்டு இதை கொடுத்து கொஞ்சமாக நாக்கில் 2 சொட்டு தேனை தடம்னா குழந்தைக்கு வந்து வாந்தி வராது. பக்கத்தில் எப்பயுமே தேன் இருக்கணும். தேன் வந்து 1,00,000 பூக்கள்லேருந்து எடுத்தால் தான் 1 லிட்டர் தேன் கிடைக்கும். அதனால் எத்தனையோ பூக்களில் இருக்க மகரந்தங்கள் சேர்ந்து தேனாக வருது. அதனால் குழந்தைகளுக்கு அது நிறைய நன்மையை செய்யும். சளி பிடிக்க விடாது. குழந்தைங்க வந்து திடகாத்தியமாக இருக்கும். சர்க்கரை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை மெலிஞ்சிட்டே போகும். குழந்தைக்கு கை கால் வந்து மெலிவாக இருக்கும். சதை பிடிக்காது, பால் குடிக்காது. குழந்தை எந்த நேரமும் நொயின்னு அழுதுகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எதை சகித்தாலும் குழந்தை அழுகிறத யாராலையும் சகிக்க முடியாது. அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் போகணும்னா இந்த மருந்தை கொடுக்கணும். இதை வந்து மூலிகையை கோவை இலையை இந்த மாதிரி முறித்து கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் வராது. இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, நம்ம ஊர்ல வந்து நிறைய வீர விளையாட்டுகள் இருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டு அடக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய வீர விளையாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி ஜப்பான்லயும் ஒரு வீர விளையாட்டு இருக்கு. என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன ஐடியா தெரியலையே. சுமோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரிங்குக்குள்ள ஒரு படத்துல வருவாரு சுமோ. அந்த சுமோ இல்லடா, ஒரு கேம் இது. ஒரு ரிங்குக்குள்ள 2 குண்டு பேர் உட்கார்ந்து நின்று விளையாடி யார வெளில தள்ளுறது அப்படின்ற ஒரு கேம் இருக்கு இல்லையா? இது வந்து ஜப்பான்ல கொண்டாலும் இதோட ஃபேமஸான ஒரு கேம் இருக்கு. என்னன்னு பாருங்க, கிரையிங் சுமோ. ஓகே. அதாவது என்ன பண்ணணும்னா ஒரு
பச்சை குழந்தைய எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிருவாங்க. 2 பேர் போட்டி போடணும். 2 பேர்ல யார் அதை முதல்ல தொடாம அழ வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஹை வித்தியாசமான கேமா நல்லா இருக்கு. இருக்குல்ல? யூசுவலா வந்து நிறைய படங்கள்ல ஹீரோலாம் இந்த குழந்தை இப்படியே சிரிக்க வைக்கணும்னு சொல்லி பயங்கரமான சாகசம்லாம் பண்ணுவாங்க. இது வித்தியாசமான கிரைங் சுமோங்கிற கேம் வந்து வித்தியாசமா நம்மள இருக்கு. வின்னர்ஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு பாப்பாளி வேற அடிக்கடி அழ வைப்பீங்க, நான் பாத்திருக்கேன். உங்க அண்ணன் பாப்பா அடிக்கடி அழ வைப்பீங்களே, அது அதெல்லாம் மாதிரி என்ன தான். கணக்கு? எல்லாம் காந்தி கணக்கு தான். ஓகே, ஸோ கிரைங் சுமோ பத்தி சூப்பரா சொன்னேன். இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பத்திரிகை என்றால் 15ஆம் தேதி 2வது மாதம் 2016ஆம் ஆண்டு மாசி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வண்டிகளில் வித்தை காட்ட வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் வயிற்றுப்பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதோ, அப்படி எடுத்துக்கொள்ளாதவர்கள் மருத்துவரை அணுகுவதோ சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். மற்றபடி உத்தியோகம், தொழில் அமைப்பு, அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பெரிய முயற்சிகள் பெரும் வெற்றிகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பத்திரிகைகள் என்றால் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. அதே சமயம் கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். வெளிவட்டாரத்தில் யோக பலனும் வியாபாரமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் படைப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய கௌரவம் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை காணப்படுவதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாகவே இருப்பது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன் அமைப்பு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் படிப்படியாக முயற்சிகள் வெற்றிகள் ஏற்பட்டாலும் பணத்தட்டுப்பாடு திடீரென்று மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். எல்லா விதமான முயற்சிகள் வெற்றிகளும் அனுகூலம் காணப்படுவதுடன் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விரயங்கள் அமைப்பில் காணப்படுவதனால் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு நல்ல காரியம் நிறைவேறுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். உத்தியோகத்தில் மேன்மை. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி தருவதுடன் லாபத்தையும் அனுகூலத்தை பெற்று தருவதுடன் பணத்தட்டுப்பாடு தீர்வதற்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்குண்டான வழிவகை தெரியக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் காணப்பட்டாலும் கணக்கு வழக்குகள் கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாதவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக அமைப்பு அனுகூலங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். உத்தியோகத்தில் மேன்மை. எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. குறிப்பாக குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒற்றுமை குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பெருமளவு நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜவாப் வேண்டாம், ஜாமீன் வேண்டாம், எல்லாம் தெரியும் என்ற மமதை வேண்டாம். குடும்பத்தில் உள்ள தந்தையார் வரை உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். கண்டிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடுவதோ பிறரை ஏளனப்படுத்துவதோ நமக்கு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதனால் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசித்து கொள்ளுங்கள். நாம் புத்திசாலி என்பதையெல்லாம் இப்பொழுது கிரக அமைப்பில் வேலை செய்யாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது நன்மை தரும். தேக ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக சுவாசக்கோளாறு உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக சிறப்பான நன்மையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
துலா ராசிக்காரர்கள் மதியம் 1:53 முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக்கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் வயிற்று உபத்திரங்கள், குறிப்பாக அசிடிட்டி அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலை காணப்படுவதை கவனத்தில் கொள்க. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். தாயாக இல்லாமல், தந்தையாக இல்லாமல், நல்ல தோழனாக, தோழியாக அரவணைத்துக் கொள்வது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் தரும். அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் மற்ற விஷயத்தில் சிலரிடத்தில் மிக மிக நிதானத்துடன் இல்லை என்றால் பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப சூழ்நிலையில் மிக கவனம். குடும்பத்தில் வாக்குவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்பவர்கள், உயரமான இடங்கள், கடின தொழிற்சாலைகள் இருப்பவர்கள் கவனம். வண்டி வாகனத்தில் திடீரென்ற கவனச்சிதறல்களால் பெரும் பாதிப்புகள் காணப்படக்கூடிய நாளாக காணப்படுவதனால் எல்லா விஷயத்திலும் சிறிது நிதானம். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர் உடல்நிலை மிக மிக கவனமாக இன்று பார்த்து கொள்வதும், அவர்கள் ஏதேனும் சொன்னால் அதற்கு பொறுமையாக நின்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது கேட்பதற்கு உண்டான 2 நிமிடம் ஒதுக்குவதுமே சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், புதிய சந்தோஷம், எதிர்பார்க்க இடத்திற்கு செல்வது, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள் கைகூடுவது, உத்தியோகத்தில் தலையாய் கடமையாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, மன சந்தோஷம், பணத்தட்டுப்பாடு நிவர்த்தி, கடன் அமைப்பில் பரிசு செய்வது, வண்டி வாகனங்களில் புது முயற்சிகள் பெரும் வெற்றிகள் ஏற்படுவதற்குண்டான முதலாக யோசிப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய வாக்குவாதம் வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கை. எல்லாவற்றிலும் நிதானம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். காது மூக்கு தொண்டை பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் இன்று அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை மறந்து விடாமல் வைத்துக் கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம், தொழில் அமைப்பில் எல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல் நீங்களாகவே புலம்பிக் கொள்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக தாயார் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். கண்டிப்பாக ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்டு உள்ள கும்பராசிக்காரர்கள் அதனுடைய வீரியம் அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதனால் மிக நிதானம். பிபி உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கை. உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ பணத்தட்டுப்பாடிலோ சங்கடங்கள் காணப்படவில்லை என்றாலும் தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றம், சுப அமைப்பு, புதிய மனிதர்களை சந்திப்பது, இடமாற்றம், மற்ற விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம் பெறுவது, உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டி பெரும் அனுகூலங்கள், பெரிய கௌரவம் கிடைப்பது, கடல் கடந்து நல்ல செய்தி வருவது, கடல் கடந்து பயணத்துக்கு திட்டமிடுவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதனால் யோகமும் அனுகூலமும் தேடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறமான அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு உங்க நாடு ஜப்பானை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நாடு பிரிச்சு பேசக்கூடாது. நம்ம நாடு ஜப்பானை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஊரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நான் ஃபீல் பண்ண டைமே பத்தல, சீக்கிரம் ஷோ முடியுதுன்னு ஃபீல் பண்ண பரவாயில்ல. 1 மணி நேரமே பத்தல உங்க ஊரை பத்தி பேசுறதுக்கு. சரி, ஓகே, நாளைக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு வெள்ளாவரையா பேசலாம். அடுத்ததா வந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்க சரி நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கும் எங்கள் ஊரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's start on bye from Preeti and Shantini Madhivaran from the entire team of புத்தம் புது காலை. Bye.